அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் தமிழ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீஸ் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கான லிங்க் அப்படி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனல் லோகோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு போட்டு ரெட் கலர் லோகோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஆன்சர் கீஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல் கேள்வி, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிக்குவே சரியான பொருளையாக இருந்து விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அப்படின்றது சரியான பதில். ஸோ ஐ அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து நுண்மை. அதே மாதிரி ஓ அப்படின்னா கொன்றை. அதே மாதிரி அவ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பூமி. நூ அப்படின்றது யானை அந்த ஒரு வரும். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். ஸோ அடுத்த வினா, அதாவது ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அதாவது கோல் 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 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அதாவது பார்த்திங்கன்னா அழகு வலுவழுப்பு இடையூறு என்பது சரியான பதில். ஸோ அடுத்த வினா பார்ப்போம். ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருள், அதாவது வியாழம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு சரியான பதில் பார்த்திங்கன்னா பாம்பு புலி என்பது சரியான பதில். ஸோ அடுத்த 144வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 144வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, அதாவது பார்த்திங்கன்னா அழகு கலைஞர் என்பது சரியான பதில். இப்போ அடுத்த வினா பார்க்கலாம். 145வது கேள்வி, பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. அதாவது பார்த்திங்கன்னா மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தால். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி என்பது அதற்கு சரியான பதில். அடுத்து 146வது கேள்வி, மரபு சொற்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விலங்குகள் பேர், அந்த பக்கம் இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அதாவது எலி என்பது பார்த்திங்கன்னா எலி குட்டின்ற மாதிரி வரும். ஸோ யானை வந்து கன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குதிரையை வந்து பார்த்தோன்னா மரி. நாய் வந்து குருளை. ஸோ வந்து பார்த்தோன்னா 146க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அடுத்த 147வது வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதாவது எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேளார் என்பது எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டார் அந்த மாதிரி வரும். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அடுத்த 148வது கேள்வி, அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அணுகாது என்பது சரியான பதில். அடுத்த வினா 149, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதாவது பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுக. ஸோ கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். அடுத்த 150வது வினா, பாகற்காய் பிரித்து எழுதுக. அதாவது பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 151வது வினா, வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா எனும் கூற்றினை வந்து எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 151க்கு ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். அடுத்த 152வது கேள்வி, ஸோ வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ புலவர் சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நக்கீரர் சரியான பதில். அதேமாதிரி தற்கால அகத்தியர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கா வெள்ளைவாரன் வந்து சரியான பதில். இலக்கண தாத்தா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேவி வேணுகோபாலன். அதேமாதிரி ஸ்லேடை மன்னர் வந்து பார்த்திங்கன்னா கீவா ஜெகநாதன். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 153வது கேள்வி, ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அப்துல் ரஹ்மான். இதெல்லாம் புக்லேயே வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த 154வது கேள்வி, எதிர்த்த பகை இளைதாய பொழுதே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தனிமரம் காடாதல் இல்லை என்பது அதற்கு சரியான பதில். 154க்கு ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். அடுத்த 155வது கேள்வி, புலமிக்கவரே புலமை தேறுதல் புலமிக்கவருக்கே புலனாம் பாடல்கள் உணர்த்தும் பழமொழி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாம்பின் கால் பாம்பரியும் என்பது சரியான பதில். அடுத்த 156வது கேள்வி, தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்வதாம் தொடர்புடைய பழமொழி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பது சரியான பதில். 156வது கேள்விக்கு ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். அடுத்து 157 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உடம்பு பிடி போல் அப்படின்றது பார்த்திங்கன்னா உறுதி. ஸோ வந்து பசுமரத்தாணி போல் அப்படின்றது ஆழமாக பதிதல். மலரும் மனமும் போல் இணை பிரியாமை. பகலவனை கண்ட பனி போல விலகுதல். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அதாவது 2, 3, 4, 1. ஸோ 157க்கு ஆப்ஷன் சி. 158 பார்த்திங்கன்னா களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் கருப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து தீமை என்பது சரியான பதில். 158க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 159, ஓமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரட்சி. அதேமாதிரி களம்பாலில் துளி நஞ்சு போல் அப்படின்றது வன்மம். அதே மாதிரி மலைமுகம் காணா பயிர் போல் வந்து ஏக்கம். கல்மேல் எழுத்து போல் நிலைத்திருத்தல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதற்கான கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். அடுத்து 160வது கேள்வி, மழை பெய்தால் நெல் விளையும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது வாக்கியம் பொறுத்தளவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செய்தி வாக்கியமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 160க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அடுத்து 161,
போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க. அதாவது எவை நாட்டை பாழாக்குகின்றன? ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். 161க்கு ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். 162 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை கண்டு மயங்கிட்டோம் அப்படின்றது தான் சரியான பதில். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதிலாக இருக்கும். அடுத்து 163 வினையாளனின் பெயரை எழுதுக. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்து 163 வினையாளனின் பெயரை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கற்றோர் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயர்த்திணை வினையால் அணையும் பெயர். அதே மாதிரி வந்தேனை அப்படின்றது தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர். வந்தாயே அப்படின்றது முன்னிலை உரிமை வந்து பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர். வந்தானேனா படற்கை வினையால் அணையும் பெயர். ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 163க்கு ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 164வது கேள்வி. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. அதாவது என காணாது இனிது படிக்க. ஸோ இதுக்கெல்லாம் இலக்கண குறிப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ முதல்ல வந்து என அப்படின்றது பார்த்திங்கன்னா வினையெச்சம். காணாது அப்படின்றது உங்களுக்கு எதிர்மறை வினையெச்சம். ஸோ இனிது அப்படின்றது பார்த்திங்கன்னா குறிப்பாக வருது. அதே மாதிரி படிக்க அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிகழ்கால வினையெச்சம். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். அடுத்து 165வது கேள்வி. பல நாள்கள் தேடி இன்று தான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பது யாப்பிலக்கணம் என்பதை இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ யாப்பிலக்கணம்னா இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா காரியவாகு பெயர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். அடுத்து 166வது கேள்வி. அதாவது பார்த்திங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா இதற்கு பொன்னி அப்படின்றது பொருளால் வருபெயர் அப்படின்றது. அதேமாதிரி மண்ணகத்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா இடத்தால் வருபெயர். அதேமாதிரி மூவாட்டையால் அப்படின்றது பார்த்திங்கன்னா காலத்தால் வருபெயர். திணித்தூளி அப்படின்றது சினையால் வருபெயர். ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் 166வது கேள்விக்கு. அடுத்து 167 அதாவது விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின் அப்படின்றது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். அதாவது ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புக்கிலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து 168 என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. ஸோ வந்து உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். ஸோ இந்த கேள்வியும் பார்த்திங்கன்னா புக்கிலே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்த 169வது கேள்வி. வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வென்றவன் அப்படின்றது சரியான பதில். ஆப்ஷன் பி என்பது 169க்கு சரியான பதில். 170 உருக்கன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டளையாக தான் வரும். ஸோ உரு என்பது சரியான பதில். ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். அடுத்து 171வது கேள்வி. கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கா அப்படின்றது துலாக்கோல். அதாவது ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அதே மாதிரி 172 சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்குறாங்க. ஸோ மை அப்படின்றது மலடு அப்படின்ற ஒரு மீனிங் தரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 173வது கொஸ்டின்ஸ் ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருள் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வெளி அப்படின்றது உங்களுக்கு வந்து பழி அப்படின்றதில் வரும். ஸோ வெள்ளி அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிற்றேலம். அதே மாதிரி வெள்ளி அறிவின்மை வெளின்றது ஆகாயம். ஸோ வந்து ஆப்ஷன் சி என்பது சரியான பதிலாக இருக்கும். ஸோ அடுத்து தமிழ் சொல் கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு நத்தைய வகை. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். 175வது கேள்வி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில சொல்லோட பொருள் கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து உணவுக்கலை என்பது சரியான பதில். 175க்கு ஆப்ஷன் பி என்பது சரியான பதிலாக இருக்கும். 176வது கேள்வி. சந்திப்பிழைத்த தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் 176க்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 177வது கேள்வி. பொருந்தாத இணையை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆண்மான் கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறானது. ஸோ உலைனா பெண்மான் அப்படின்ற பொருள் வரும். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அடுத்து 178வது கேள்வி. பிழையான இணையை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அலத்தி என்பது நெய்தல் நிலப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தவறானது. ஸோ அடுத்து 179வது கேள்வி. நிலமடந்தை கிளில் உலகும் இச்சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிலம் ப்ளஸ் மடந்தை ப்ளஸ் எழில் ப்ளஸ் உலகம். அதாவது நிலமடந்தை கிளில் உலகம் அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதணும். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 179க்கு ஆப்ஷன் சி என்பது சரி. 180வது கேள்வி. தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதல் இடம்பெறாமல் மருதத்தினை முதல் வைத்து பாடி 8 தொகை நூலுதுன்னு கேட்குறாங்க. ஸோ குறுந்தொகை என்பது பார்த்திங்கன்னா அதுக்கு சரியான பதிலாக இருக்கும். 180க்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 181வது கேள்வி. ஸோ மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவதை நித்திரை என்ற அடியில் கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அறிஞர் அண்ணா என்பது சரியான பதில். 181க்கு ஆப்ஷன் ஏ. ஸோ அதே மாதிரி பார்த்தா 182வது கேள்வி. ஸோ எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்பிற்காக சாகித்ய இடம் வழங்கப்பட்டது? சஞ்சாரம். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்குது. ஸோ அடுத்து 183வது கேள்வி. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அணுக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாம்பு என்ற பொருளை தரக்கூடியது. அதேமாதிரி உண்ணி அப்படின்றது குதிரை. ஸோ ஏனம் அப்படின்றது மான்.
கரா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆண் முதலி. ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 184வது கேள்வி. ஸோ பழமொழி வந்து கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. வாழ்கிறதும் கிடைக்கிறதும் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாயிலே தான் அப்படின்றது ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 185 பேசு புகழ் பொய்யார் பூதத்தால் பேயாழ்வாரி வடிவில் இடம்பெற்றுள்ள மூனை வகைன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து முற்று மூனை அப்படின்றது சரியான பதில். ஸோ அடுத்த வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஞானச்சுடர் விளக்கியற்றிய நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இத்தொடரில் இடம்பெறும் மூனை சொல் கண்டறிய. அதாவது பார்த்திங்கன்னா மூனைன்றது ஞானச்சுடர் ஞானத்தமிழ். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். அடுத்து 187 அதாவது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து ஏபுச்சொல் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து மர அமை அறியாமை அப்படின்றது தான் ஏபுச்சொல். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். அடுத்து 188வது கேள்வி. பிறவினை வாக்கியம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இவள் காண்பித்தாள், அதாவது விபி அப்படின்றத வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிறவினையில் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவள் காண்பித்தாள் அப்படின்றதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ வந்து 88க்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் 188க்கு. ஸோ 189 பொருந்தா சொல் கண்டறிய அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செருகிரியன் என்பது பொருந்தாத சொல். ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 190 அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை இக்குறள் எவ்வகை வாக்கியம் கேட்குறாங்க. ஸோ செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி அதாவது பட்டதுன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 191 கிளி பழத்தை கொத்தி தின்றது ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செயல் வாக்கியம். அடுத்து 192 பொறுத்துக்க கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு கலைந்தது அப்படின்றது இடவாகு பெயர், கொழுந்து நட்டன அப்படின்னு சினையாக பெயர், பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர், கார் பெய்தது பண்பாகு பெயர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 193 ஸோ வேற்றுமை உறுப்பினை ஏற்கும்பொழுது தன்மை முன்னிலையில் தெரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி என்பது சரியான பதில். அதாவது யான்னா என்னன்னு வரும், அதாவது நீர்னா உம்முன்னு வரும், யாம்னா எம், அதேமாதிரி நீனா உன் அந்த மாதிரி வரும். 194வது கேள்வி. அருகோணம் எவ்வகை பெயர் தான் வடிவ பண்பு பெயர். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். 195 அகரவரிசை சொற்கள் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியாக இருக்கும். காட்சிக்கூடம் குங்குமம் செந்தமிழ் சொல்லேர் உழவரப்பன் வரும். 196 அகரவரிசைப்படி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியாக இருக்கும். 197 வீல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வீழ்ந்து அப்படின்றது வினையச்சம். 197க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 198 வாள் என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்று கேட்குறாங்க. வாழ்க அப்படின்றது பார்த்திங்கன்னா வினை முற்று முடிஞ்சது, அதாவது பார்த்திங்கன்னா முடிஞ்சதான் வினை முற்றாக வரும். அடுத்து 199 பாருங்கள் பொறுத்துக. ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். ஆகுபேர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 200வது கேள்வி. அதாவது பார்த்திங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதற்கு ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். அதாவது புலி நட்டான்றது இருமடி ஆகுபேர், கார் அறுத்தான்றது மும்மடி ஆகுபேர், அறுபதம் முரளும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அடையடுத்த ஆகுபேர், அதே மாதிரி மக்கச்சூட்டி என் மன்னார் புலவர் அப்படின்றது இரு பெயரோட்ட ஆகுபேர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ என்பது சரியான பதில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ அப்படின்றது இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அஃபிஷியலாக கீ வரட்டும். ஸோ வந்து என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.